முக்கிய செய்தி. நாடாளுமன்றத்தை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையின் கதவுகளும் மூடப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், வணக்கம். கூடுதல் தகவல்கள். நிகிதா, வணக்கம். டெல்லியில் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டு வருகிறது. நேரம் செல்ல செல்ல அங்கு நிலைமை என்பது கட்டுக்குள் அடங்காமல் மிக தீவிரம் எடுத்து வருவதையும் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கின்றது. வரலாறு காணாத பதற்றம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கிய நிலையில் தொடங்குவதற்கு முன்னதாகவே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை விட அதிக கவனம் பெற்றது என்பது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய பேரணி தான். அதற்கு ஏற்ப வகையில் கிட்டத்தட்ட 20,000 பேர் அங்கு திரண்டிருப்பதாக அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் சாறை சாலையாக இளைஞர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட போது அங்கு குவிந்திருந்த போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் அவர்கள் தடுக்கக்கூடிய பணியை மேற்கொண்டார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் தடுக்க முடியாத காரணத்தால் இரும்பு தடுப்புகளையும் அகற்றியவர்கள் நாடாளுமன்றம் நோக்கி முன்னேறி செல்ல முற்பட்ட போது அவர்கள் தடுக்க கட்டுக்குள் கொண்டதற்காக கூடுதல் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் வரவைக்கப்பட்டார்கள். அப்போதும் கூட அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஆங்காங்கே சாறை சாறையாக இளைஞர்களுடைய அந்த பேரணி என்பது தடுக்க முடியாத, கட்டுக்குள் கொண்டு வர முடியாத மிகப்பெரிய சவாலாக இருந்த நிலையில்தான் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகப்படுத்தியிருக்கிறார்கள். தடியடி கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்துமே டெல்லி நாடாளுமன்ற வளாகம் ஜந்தர் மந்தர் பகுதியில் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம், பரபரப்பு என்பது அங்கு இருக்கின்றது. வரலாறு காணாத ஒரு பரபரப்பு, பதற்றம் என்பது அங்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இவருடைய மிக முக்கியமான கோரிக்கை என்பது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய குளறுபடி, கல்வி முறையில் சீர்திருத்தம் உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளிட்ட அவலங்களுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இவர் இந்த ஒற்றை கோரிக்கை தான் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்நிலையில் மத்திய அரசே எதிர்பாராத வகையிலான ஒரு அழுத்தம், ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மேற்கொண்டு வருவது என்பது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பும் இந்த கட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இது போன்ற எதிர்கட்சிகள் மற்றும் இளைஞருடைய அழுத்தத்துக்கு அடிபணிந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவியிலிருந்து நீக்க பாஜக முடிவு செய்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த சந்திப்பு என்பது ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த சந்திப்பு, பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார், துணை ராணுவ படையினர் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டு வீசு, ஆயுதமேந்திய துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருப்பது, அவர்களை தடுக்க முற்படுவது, ஆங்காங்கு இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பது, அதையும் தாண்டி அவர்கள் செல்ல முற்படுவது, நாடாளுமன்ற வளாகம் பூட்டப்பட்டது, அதற்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது, குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகம் பூட்டப்பட்டது உள்ளிட்ட ஒரு கலைபரமான சூழல் தான், அங்கு பரபரப்பான சூழல் தான் காணப்பட்டு வருகின்றது. நேரம் செல்ல செல்ல அங்கு நிலைமை என்பது கட்டுக்குள் அடங்காத அளவாக தான் காணப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான், இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பு இந்த கட்டத்தில் நடக்கக்கூடிய நேரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. இதனும் இந்த தொடர்ந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கொடுத்து வரக்கூடிய அழுத்தம், அதே போல நாடாளுமன்றத்துக்குள்ளாக கூட்டத்தொடரின் போது எதிர்கட்சிகள் கொடுத்து வரக்கூடிய அழுத்தம் உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் அடிபணிந்து தர்மேந்திர பிரதான் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றாரா, அது தொடர்பான எதுவும் குறித்து அது பேசப்படுகிறதா, எதுவும் முடிவெடுக்கப்படுகிறதா என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கோணத்திலும் இது பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பேரணியை, போராட்டத்தை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு முன்னதாக 2023 டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போதுதான் 2 நபர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே சென்று கலர் புகை குண்டுகளை வீசினார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியாக, போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக அண்ணா ஹசாரே தலைமையில் ஒரு மிகப்பெரிய மத்திய அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அறவழியில் போராட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்தியா முழுவதும் இல்லாமல் உலக அளவில் கவனத்தை ஈர்த்த ஒரு நிகழ்வாக லோக்பால் கொண்டு வர வலியுறுத்தி மேற்கொள்ளப்பட்ட அந்த போராட்டம், அந்த அறவழி போராட்டம் என்பது இந்தியாவையும் கடந்து உலக நாடுகள் மத்தியில் கவனத்தை ஈர்த்த ஒன்றாக மாறியது. அதற்கு பிறகு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த போராட்டமும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்தே, அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பிருந்தே இவர்கள் பேரணியாக நாடாளுமன்ற வளாகம் நோக்கி செல்ல தொடங்கினார்கள். அப்போது முதலே சாறை சாறையாக அவர்கள் பேரணியை நோக்கி சென்ற போது அவர்கள் நம் நாட்டினுடைய தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறும், சட்டமேதை அம்பேத்கருடைய புகைப்படத்தை கையில் ஏந்தியவாறும், நீதி வேண்டும், கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும்,
நீட் முறைகேட்டுக்கு மத்திய கல்வி அமைச்சர் பதவியை பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் மிக வேகமாக சாரையாக நாடாளுமன்ற வளாகம் நோக்கி செல்ல முற்பட்டார்கள். அப்போது நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்னதாக அவருடைய பேரணி என்பது தொடங்கியது. இந்நிலையில்தான் நாடாளுமன்ற வளாகம் முழு அதிகபட்ச பாதுகாப்பு கொண்ட ஒரு வளாகமாக இருக்கும் நிலையில் அங்கு அதிக அளவில் போலீசார் வழக்கமாகவே பாதுகாப்பினை மேற்கொள்வார்கள். தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய காலத்தில் கூடுதல் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினரால் வரவைக்கப்பட்டு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டது. ஏற்கனவே போராட்டம் மேற்கொண்டவர்களை அவர்களை சந்தித்து மத்திய அமைச்சர் சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட வேண்டும், எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதால் அவர்கள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் மத்திய அரசே இதை எதிர்பார்த்தார்களா என்பதே கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. அந்த அளவுக்கு நிலைமை என்பது கட்டுக்குள் வராமல் மிகப்பெரிய ஒரு பேரணி, தடியடி, போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் தள்ளுமுழு கண்ணீர் புகை குண்டு வீச்சு, ஆயுதமேந்திய துணை ராணுவ படையினர் வரவைப்பு உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளுமே அங்கு எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான நிலை காணப்படுது என்பதை வெளிக்காட்டுகின்றது. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தான் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியுடைய கோரிக்கை ஏற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. காரணம் என்னவென்றால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தர்மேந்திர பிரதான் சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன, இந்த சந்திப்பில் பேசப்படக்கூடிய விடயங்கள் என்ன, பதவி விலகுகிறாரா, இது போன்ற விடயங்கள் குறித்து பேசப்படுகிறதா என்பதையும் இது கவனத்தில் ஈர்த்த ஒன்றாக மாறியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில் தான் டெல்லி நாடாளுமன்ற வளாகம், ஜந்தர் மந்தர் பகுதி முழுவதுமே வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகின்றது. நிகிதா.